செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லிக்கு ஹிமாச்சல் வழங்கும் நீர் தடையின்றி சென்று சேர வேண்டும் என்று ஹரியானா அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். தலைநகர் டெல்லியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழலில் உரிய கூடுதல் நீரை வழங்க ஹரியானா அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் பி கே மிஸ்ரா, கே வி விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது டெல்லி அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது கூடுதல் நீரை வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். இந்த நிலையில் இந்த வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். அந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு இமாச்சல பிரதேசம் வழங்கக்கூடிய நீரை தடையின்றி சென்று சேருவதற்கு ஹரியானா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் டெல்லிக்கு வழங்கப்படும் நீரை எக்காரணம் கொண்டும் தடுத்து வைக்கக்கூடாது எனவும் ஹரியானா அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குடிநீர் வீணாகாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி அரசுக்கும் நீதிபதிகள் ஒரு அறிவுறுத்தலை விதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழலில் நீருக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் ஹரியானா அரசு வழங்கக்கூடிய அந்த கூடுதல் நீரை எக்காரணம் கொண்டும் வீணாகாத வகையில் பயன்படுத்த உரிய நடவடிக்கை என டெல்லி அரசுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.